ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருச்சி மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி சண்டேவாக காயெல்லாம் காலியாகிடுச்சு. நாளையிலேருந்து ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்து விடணுன்றதுக்காக நம்ம சரி மார்க்கெட் போயிட்டு வரலான்னு வந்தோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம என்னென்ன காய் வாங்குகிறோன்றதை பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட திருச்சி மார்க்கெட். காயெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கூறு கட்டி வச்சுருக்காங்க. 20 ரூபான்னு விற்கிறாங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் நிறையவே இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம மொத்தமாக வாங்கிட்டு போய் வச்சுட்டோன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுறதுன்னு அதிகமாக யோசிக்க தேவையில்லை. நல்லா இல்லை அது ஏதோ ஒரு நம்ம வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு தாத்தா வீடியோவுக்கு போஸ் கொடுக்குறாரு. அவர் வீடியோவில் வரணும்னு. வெயிட் போட்டு தருவீங்களா? 30 ரூபாயா? ஓகே. கொத்தவரங்காய் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்ம 1/2 கிலோ வாங்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு என்னென்ன காய் வாங்கியிருக்கோன்னு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சு நம்ம அப்படியே பேக் பண்ணி வைக்கணும்ல, அதுக்காக எல்லாத்தையும் ஒரு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். பாருங்கள், இந்த வெஜிடபிள்ஸ் தான் நம்ம மார்க்கெட் போயிட்டு வாங்கிட்டு வந்தது. நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் வாங்கி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். குழந்தைங்களுக்கு டக்குன்னு நம்ம என்ன பண்ணணும், லஞ்சுக்கு என்ன பண்ணணும், காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணணும், டக்குன்னு பண்ணிடலாம். நம்ம அப்போதைக்கு போய் வாங்குறதுனால லேட் ஆகிடுமா. சரி, என்னடா நான் இன்றைக்கி இது இல்லையே, நாளைக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு இந்த அம்மாக்களோட நிலமையெல்லாம் ரொம்ப மோசங்க. ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, இப்படி பண்ணலாம், ரொம்ப மோசம் நம்மளோட நிலமையெல்லாம். நம்ம அப்படி இப்படி யோசிச்சுட்டு என்ன தான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தாலும் அந்த டிஃபனில் பாதி சாப்பிட்டு பாதி வச்சுட்டு எடுத்துகிட்டு வருவாங்க பாருங்கள். என்னடா இவன் எப்படி பண்ணாலும் வச்சிட்றாங்கன்னு நமக்கு டென்ஷன் ஆகும். இதே நம்ம வெரைட்டி ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பொரிச்சு எடுக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் நல்ல டிஃபன் காலியாக ஆகி வரும் என் பசங்கள்கிட்ட. அதுக்காகவே அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து நம்ம பண்ணுறவங்களையும் அப்பா முடியலங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் மார்க்கெட் போய் வாங்குவீங்க, உங்கள் பசங்களுக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுப்பீங்க, அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நிறைய ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு ஷேரும் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம என்னென்ன பண்ணலான்றத அதிகமாக யோசிக்க வைக்கும். உங்ககிட்ட இருந்து ஒரு மோட்டிவேஷன் வந்துச்சுன்னா, அப்பா நம்ம வியூவர்ஸ் நம்மளுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு எனர்ஜெட்டிக் பூஸ்ட் குடித்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நிறைய ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.